டேஸ்டியான சிக்கன் பாஸ்தா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த அளவுகளில் ட்ரை பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து அரிசி இல்லை நூடுல்ஸில் கூட இந்த பிரியாணி மெத்தடில் பண்ணியிருப்போம். பாஸ்தாவில் வந்து இட்டாலியன் சீசனிங், ஒயிட் சாஸ் பாஸ்தா இந்த மாதிரி கடைகள்லையும் சாப்பிட்ருப்போம், வீட்லேயும் செஞ்சுருக்கலாம். ஆனால் பிரியாணி மெத்தட்லேயே வந்து பாஸ்தாவில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் இல்லை நைட்டில் வந்து டின்னருக்கு சாப்பிட்டோன்னா ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பாஸ்தா வந்து வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது நல்லா கொதி வரும்போது கொஞ்சமாக கல்லுப்பு, 1 ஸ்பூன் ஆயில் போட்டு பாஸ்தாவை போட்டு வேக வச்சுருக்கேன். அதோட வேகிறது வந்து 80 to 90% வெந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம அதை எடுத்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 120 ml அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் எண்ணெய் சேர்த்துக்கிறவங்க விருப்பப்படுறவங்க அதை மட்டும் போட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் மட்டும் போட்டிருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை போட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போடணும். வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்தில் வந்துச்சுனாலே போதும். அதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, காம்பு பச்சை மிளகாலேருந்து எடுத்துகிட்டு கீரி போடாமல் முழுசாகவே போட்டுடலாம். அதோட ஃப்ளேவர் இறங்கிடும். கீரி போட்டோன்னா விதைகள்லாம் வந்து உள்ளே இறங்கிடுச்சுன்னா ரொம்ப அதோட உரப்பு வந்து அதிகமாயிரும். அதனால் முழு பச்சை மிளகாயை அதனாலே நான் 5 பச்சை மிளகா அளவுக்கு கூட சேர்த்துருக்கேன். அதோட எசன்ஸ் அதில் நல்லா இறங்கியிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போது மிளகாத்தூள், கறி மசாலா போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு வந்து தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடவோ இல்லை குறையவோ போட்டுக்கலாம். நான் போட்டிருக்க அளவு ரொம்ப சரியாக இருந்துச்சு. குழந்தைங்க சாப்பிடுவாங்க, உரப்பு கம்மியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸஸாக சிக்கன் கட் பண்ணியிருந்தால் நமக்கு பாஸ்தா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சிக்கனை இப்போ சேர்த்துருக்கோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அது வேக வச்சிடணும். லெமன் புளியும் போது சிக்கன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேகும். நம்ம தயிரும் சேர்க்காதனால லெமனோட புளிப்பு இந்த பாஸ்தா பிரியாணிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். சிக்கன் சின்ன பீசஸாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கனால ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷத்துலேயே வந்து சிக்கன் நல்லாவே வெந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பாஸ்தாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டால் நமக்கு அது கலர்றதுக்கு ஈஸியாக இருக்காது. இந்த பாஸ்தா ரெசிப்பியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே எக்ஸ்ட்ராவாக பிளேட்டில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சீஸ் வந்து நம்ம துருவி போட்டு சாப்பிடலாம். ஆனால் சாப்பிடும் போது தான் அதை பண்ணணும். சூடு இல்லாதப்போ பண்ணிட்டோம் அது வந்து நல்லா இருக்காது. இது பிரியாணி மெத்தடில் பண்ணியிருக்கிறதுனால இதில் சீஸ் எல்லாமே சாப்பிடும்போது பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஃபீலில் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.